இன்னைக்கு குக்கரி ப்ரோக்ராம்ல ஒரு ஷேக் அதாவது பனானா, அதாவது வாழைப்பழம், பால், யோகர்ட் அதாவது தயிர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஷேக் பண்ண போறோம். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். மார்னிங் நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவாங்க, சாப்பிட அடம் பிடிப்பாங்க. நம்மளுக்கே ஆஃபீஸ் போகிற டயத்தில் ரொம்ப அவசரமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போட்டு ஒரு மிக்சியில் அடிச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா அதில் எல்லாமே இருக்குது. ஃப்ரூட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபைபர் இருக்குது, கொஞ்சம் ஃப்ளேவருக்கு உங்களுக்கு வெனிலாவும் அண்ட் ஆல்சோ கொக்கோவும் இருக்குது. ஸோ எல்லாமே வேண்டியது ஆன் த கோ அப்படியே போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். மார்னிங் ஸ்கூல் பஸ் வர டயத்தில் தான் சில பேர் எழுந்துப்பாங்க குழந்தைங்கள்லாம். ஸோ அப்போ அவசரமாக இது சாப்பிடு நம்ம பின்னாடி ஓட முடியாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி ஒன்று குயிக்காக பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். கிளாஸ் போனப்புறம் ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி டல்லாலாம் இருக்க மாட்டாங்க குழந்தைங்க. ஸோ என்ன பொருட்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஷேக்ல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு பார்க்கலாம். நல்ல ஸ்வீட் பனானா, நான் வந்து மலை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இம்பார்ட்டன்ட் பொருள் என்னன்னா ஓட்ஸ், கொஞ்சம் தயிர், ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைச்சலா நல்ல கட்டி தயிர், பால் வந்து ஒரு 3/4 கப் பால். நம்ம நல்ல டால் இந்த மாதிரி ஒசரமான மிக்சி ஜார்ல ஸோ எல்லா இன்கிரீடியன்ஸுமே இதில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா லிக்விட் இன்கிரீடியன்ஸ் போட்டு எல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போறோம், பிளெண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பனானா போடுறேன். சின்ன பனானா போடுறோம், ஏன்னா பெருசு போட்டால் இதில் ஸ்டார்ச் கண்டென்ட் ஜாஸ்தினால ரொம்ப குடிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி முஷியா இருக்கும், கொஞ்சம் கட்டியா இருக்கும் உங்களுக்கு. பனானா, ஓட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் வந்து உங்களுக்கு ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைச்சு, அண்ட் இந்த சாக்லேட் ட்ரிங்கோட மிக்ஸ் இது ஒரு 1.5 to 2 டேபிள் ஸ்பூன். எவ்வளோ ஃப்ளேவர் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வேணுமோ அவ்வளோ. வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன். நான் இந்த டேபிள் ஸ்பூனால அதில் கொஞ்சம் குறைச்சி போடுறேன். அண்ட் நம்ம ஐஸ் கியூப் இதெல்லாம் அரைச்சப்புறம் நம்ம பால் போட்டுக்கலாம். ஆனால் எல்லாம் போட்டுட்டேன்னா அந்த ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சி ஜாஸ்தி இருக்கிறதுனால ஈவனாக உங்களுக்கு கிரைண்ட் ஆகாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி, அண்ட் நல்ல ஃப்ளேவராக இருக்குது. இந்த ஓட்ஸ் இருக்கிறதுலாம் உங்களுக்கு உள்ளே தெரியவே தெரியாது. இப்போ நெக்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். ஒரு 1 கப் மில்க் ஆட் பண்ணலாம். இப்போ நல்ல உங்களுக்கு அந்த ட்ரிங்கிங் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சுகரே ஆட் பண்ணல. அந்த பனானால இருக்கிற ஸ்வீட்னஸ் தான் நம்மளுக்கு ஃபுல் அதோட சுகர் இதுவே கொடுக்க போகிறது. பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஹெல்த்தி. உங்களுக்கு சுகர் வேணும், ஸ்வீட்னஸ் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதில் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி இருக்குன்ட்டு. நல்ல ஒரு டால் கிளாஸ் எடுத்து பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே குவிக்காக குடிச்சிட்டு போயிடலாம். ஸோ ஒரு டால் ஸ்ட்ராவோட குடிச்சா நம்ம ட்ரிங்க் இஸ் ரெடி. ஸோ இதர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஈவினிங் ஒரு காஃபி டீக்கு பதிலாக அவங்க ஈவினிங் பால் குடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுவே நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம், ஒரு சாக்லேட் ஷேவிங்கோ இல்லாட்டி நம்ம என்ன கொக்கோ பவுடர் இருந்தால் மேலே தூவிக்கலாம். ஸோ ஆஸ் சச் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்.